அழைத்தாள். சுவாமி, திடீரென்று என்னுடைய பாதத்திலே விழுந்திருக்கிறீர்களே. சுவாமி, நான் எங்க விழுந்திருக்கிறேன்? என்னுடைய பாதத்திலே விழுந்திருக்கிறீர்கள் சுவாமி. எனக்கு மயக்கமாக வருகிறது சுவாமி. அப்படியானால் கொஞ்சம் எந்திரிந்து உங்களுடைய வீட்டிற்கு நான் அழைத்து செல்கின்றேன். மயக்கமா வந்த என்னை முடியுமா நான் எழும்ப முடியும்? அப்படியானால் என்னுடைய வீடு பக்கத்துல தான் இருக்குது, உங்களை நான் கூட்டிட்டு போட்டுமா? தவறு இல்லம்மா. ஆபத்திற்கு பாவமில்லை என்று சொல்லுவார்கள். கள்ளம் கபடம் இல்லாத லட்சுமியானவள் அந்த பிராமணனை தொட்டு எழுப்பி, என்னம்மா வாங்க இந்த வீட்டுக்கு போகலாம். உங்க வீடு ரொம்ப பக்கத்துல இருக்கா தூரமா? எங்க வீடு இதுக்கு அடுத்ததுதான் எங்க வீடு. பக்கத்துல தானா? எனக்கு மயக்கமா வருது. அந்த வாழைத்தோப்பு இருக்கு பாருங்க, அந்த வாழைத்தோப்பு பக்கத்துல ஒரு புளிய மரம் இருக்கா? இருக்கு. அந்த புளிய மரம் பக்கத்துல ஒரு ஒத்த வீடு இருக்க, குடிசை வீடு. ஒத்த வீடு இருக்கும்? ஆமா, அதுதான் எங்களுடைய வீடு. லட்சுமி, என்ன நீ கை தாங்கலாம் கூட்டிட்டு போமா? மயக்கமா வருது லட்சுமி. இதோ கூட்டிட்டு போறேன். இவள் கை அவன் மேலே பட்ட போது சரி, அதை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். ஆமா, சுகம். என்ன பிராமணம் பாருங்க, ஆமா, மெதுவாக அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வருகிறாள். வீட்டில் வரக்கூடிய நேரத்தில் இதை பார்த்தால் தாய் கிழவி சிவகாமி எப்படி இருக்கின்றாள் பாருங்கள். வீட்டில் வேற கண்ணாளே, வீட்டில் வேற கண்ணாளே, வீட்டில் வேற கண்ணாளே, ராசியுடைய தாயாரோ, ராசியுடைய தாயாரோ, வீட்டில் வர கண்ணாளே, வீட்டில் வர கண்ணாளே, வீட்டில் வேற கண்ணாளே, ராசியுடைய தாயாரோ, ராசியுடைய தாயாரோ, நாட்டில் உள்ள நம்பிமாரோ, நமக்கு ஒரு சிவமல்லோ, பெருமையோடு மணக்காசு, பெருமையோடு மணக்காசு, பெருமையுடன் மணங்காசி, மேலாயோ நீ மகளே, மேலாயோ நீ மகளே. ஓடு. தாய் கிழவியானவள் அரண்மனையில் வீற்றிருக்கக்கூடிய நேரத்தில் சிவகாமி வேதியனை அழைத்துக் கொண்டு வருகின்றாள். அப்பதான் முதல்ல பாக்குறா. நாட்டுக்கு போறவ என்ன பார்க்கலையே, காணலையே. அம்மா, என்ன பார்க்கிற போது மகள் லட்சுமி பிராமணனை கூட்டிக் கொண்டு வருகிறாள். சரிடால். வந்தவுடன் மெதுவா கதவை கட்டுறான். அம்மா, அம்மா. யார் லட்சுமியா? ஆமம்மா. என்ன மக்களே? அம்மா, ஏன் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? இல்ல, நீ ஏமா கதவு திறக்காம உள்ளாடி நின்னே பேசுற? கதவை வந்து திறந்து கூட சரியில்லை மகனே. கதவு திறம்மா. ஏண்டா? நீ யாரு வந்திருக்காங்க பாரு. யார் வந்திருக்கிறா? சாமி வந்திருக்காங்க. சாமியா? ஆமா. பிராமணனா? ஆமா. அடடடடா. அவங்கள உள்ள கூட்டிட்டு இதோ அழைத்து வருகின்றேன் சுவாமி. சுவாமி வாருங்கள், எங்க அம்மா உங்களுக்கு கூப்பிடுறாங்க. லட்சுமி, அம்மா இங்கே கொண்டுட்டாங்களா? ஆமா. வெளியே வெறும் வெயிலா இருக்கு லட்சுமி. உள்ள வாங்க. தலை சுத்துற மாதிரியே இருக்கு. லட்சுமி, என்ன? இதுதான் எங்க அம்மா. ஆமா. பரவாயில்லையே, ஒன்னை விட நிறைய முடியெல்லாம் சொட்டி விட்டுருக்காள். அவங்களுக்கு முடி மட்டும் இல்ல, மூளையும் அதிகமா இருக்கு. அம்மா நமஸ்தே. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிற நீ கேட்கறது வரை நான் நல்லாதான் இருந்தேன். இனிமே எப்படியோ தெரியல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் என்று உட்கார வைத்தார்கள் பிராமணனை. சரி, உட்கார்ந்துருந்தா பாரு லட்சுமி. ஏன் நீ நம்புற? இது யாரு உட்கார்ந்து யாரு படைக்கிற பஞ்சனமத்தை? எங்க அம்மா. என்ன ஒரு கண்ணு இல்ல, அடிக்கடி கொஞ்சம் மூட்டை பூச்சி இருக்கும், அதெல்லாம் கவனிக்க கூடாது. என்ன குடிசை வீடு பாருங்க. ஆமா, சரி, நீ சொன்ன சரி. நீங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்கோ, கொஞ்சம் எழுப்பி அப்படி உட்காருங்கோ. எழுப்பி உட்காருமாப்பா அந்த சைடு. அப்படியா? அங்க வந்து 3 கால் கிடக்கு ஒரு சேர்ல. ஆமா. சேர்க்கு 4 காலம் இல்ல. இல்ல, ஒரு காலம் முடிஞ்சு போச்சு சுவாமி.
என்று அன்னைக்கு பிராமணன் வந்தான். சரி உபசரித்தார்கள். சரி பால் பழம் கொடுத்தார்கள். ஆமா பஞ்சனமத்திலே படுக்க வைத்தார்கள். சரி நினைக்கின்றார் பிராமணன். என்ன நினைக்கின்றார்? காசு பணம் இல்லாத போது நம்மளை அன்பாக உபசரிக்காங்களே. சரி லட்சுமி, சுவாமி நான் இன்று போய் நாளை வருகிறேன். கண்டிப்பா வருவீங்களா? எங்க அப்பா அம்மா தேடுவா. உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது. வருவீங்களா சுவாமி? வெங்கடமா ஆமா அவன் எங்க பேசுது. அவங்களதான் சொன்ன ஒன்ன யாராவது சொல்ல முடியுமா? சரியா லட்சுமி, நான் போய் நாளை வருகிறேன் என்று தாசு வீட்டுள்ள குணமும் மனமும் முடித்து சரி தாய் தகப்பன் வீட்டுக்கு வந்தான். வந்தாலும் அங்க ஒழுங்க சாப்பிடறதில்லை. இல்லை அம்மா சொல்லுவா சாப்பிடணும். ஓஹோ விருப்பம் இல்லை. ஆமா ஏன்னா புதுசா நோய் வந்திருக்கு. சோறு எடுத்தாலும் சோத்துல அவனுடைய முகம் தெரியுது. அந்த தாசி மேல் ஒரு எண்ணம் வருகிறது. அன்னைக்கு மட்டுமல்ல, பல நாட்கள் ஆகிற போது ஆமா இவருக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாள் சிவகாமி தாசி. மனதிலே நினைக்கின்றாள் இந்த சிவகாமி அவர்கள். ஒரு பூவில் தேன் இருக்கும் வரைதான் வண்டானதை சுற்றி வட்டமிடும். அந்த பூவிலே தேனானது தீர்ந்து விட்டது. ஆனால் அடுத்த மலரை நாடி பரம். அது போலவே நம்முடைய மகள் லட்சுமி மீது அழகு இருக்கும் வரைதான் அந்த வேலவன் நம்முடைய மகளை தேடி வருவான். அவளுடைய மேனியின் அழகு குறைந்து விட்டது. ஆனால் அவளை விட்டு வேறொரு பெண்ணை நாடி சென்று விடுவான். அப்படியானால் இந்த வேலவ வேடியன் இன்னொரு பெண்ணை தேடுவதற்கு முன்பதாக கையில் இருக்கும் பொருட்களத்தையும் நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். ஆமா பொதுவாக பிராமண குலத்தில் காசு இருக்கிற போது தானி என்ன தருவானா? தரவே மாட்டான். உடனே கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். மகளுக்கு தெரியாமல் ஏன்னா அவன் அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான். அந்த பிள்ளை பாவம். ஆமா யாரு? யாரு? லட்சுமி. ஒன்ன மாதிரி ஒன்னறியாத பிள்ளை பாவம். லட்சுமி அப்படின்னு அவள் பாசம். இவளுக்கு தெரியாமல் தாய் கிழவி சிவகாமியானவள் பிராமணனுக்கு மருந்து கொடுக்க வேண்டும் என்று என்ன என்ன மருந்து எல்லாம் சேகரிக்கின்றாள். வந்துடவே வேண்டும் என்றே வேண்டும் என்றே வேண்டும் என்றே சேகரிக்க வேண்டுமே என்ன வெறுக்களை எல்லாம் அடிக்கின்றாள். அப்படி என்ன மருந்துகளை சேகரிக்கின்றாள்? ஆடி வெட்டி பித்துடனே அதிகப்படி சேலை ஒட்டி ஒட்ட கருங்காகம் பித்துடனே பித்தாந்தல். ஆந்த பித்து இப்படி ஒரு கோவை பித்து சரி சேர்த்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி கருங்காகம் பித்து அண்டங்காக்கா பித்து எல்லாம் ஒன்றாக எடுத்தாள். எடுத்த அம்மையில எடுத்து வச்சா சரக்கு சரக்குன்னு அரைக்கிறார். ஆமா சரக்கு சரக்குன்னு அரைச்சிருக்கா. ஆமா அம்மி அரைச்சு பார்த்திருக்கிறியா? நீ எங்க பார்த்த? உங்க வீட்டுல அம்மி அரைச்சு பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்க. சரக்கு சரக்குன்னு அரைக்கிறார். அம்மியிலே வைத்து நன்கு மசி போல அரைத்தாள். ஆமா அதை வெத்தலிலே மசி போல எடுத்து தடவி மகளுக்கு தெரியாமல் அம்மா பிராமணன் போய் பூஜை முடிஞ்சோன்னு வருவார் என்று நினைக்கின்றேன். நானும் அதற்காகத்தான் காத்திருக்கின்றேன். நிச்சயம் வருவா. அம்மா வருவாரா? தங்கள் வார்த்தை வலிதமாகட்டும் அம்மா. அம்மா பால் கொடுத்து சரி காய்ச்சி வச்சிருக்கேன். அப்புறம் வெத்திலையை கொடுத்துரு. அதன் பிறகு சரி அன்பாக நீ பேசுறது மட்டும் போதும். ஆகட்டும். நான் வீட்டில் இருக்க மாட்டேன். சரி அம்மா நீ இருந்தாலும் எங்களுக்கு இடைஞ்சலா தான் இருக்கும். நல்லவன் பெரியவனுக்கு அடையாளம் சொல்லாம வெளியில போறதுதான். ஆமா சில வீட்டுல எல்லாம் என்ன நடக்குதுன்னு ஒத்து கேட்டுட்டே இருப்பாங்க. அண்ணே மருமக என்ன பேசுறா
நம்ம மகன் என்ன பேசுறா? அவன் உண்மையதான் பேசுறாளா? ஆமா. வேற ஏதாவது பேசுறாளா அப்படின்னு ஒத்து கேட்பாங்க. ஒட்டு கேட்டுட்டு சும்மா விட்டுட்டா பரவாயில்ல, உலகத்தையே அழிச்சு விடுவாங்க, குடும்பத்தையே நாசமாக்கிடுவாங்கல்ல. ஆமா, அப்படிதானே? அப்போ நான் எதுவும் பிடிக்கலையா மகளே? நீ முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது எங்களுக்கு இடைஞ்சல். சரி மகளே, பிராமணன் வருகிற போது நான் கொஞ்சம் ஒதுங்கி வெளியே போயிடுறேன் சரி என்று சொல்லிவிட்டு தாய்க்கிழமை மறைந்தாள். சரி. பிராமணன் கோவில் பூஜையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார். அப்படி லட்சுமி, யாரு? லட்சுமி யாரு? நான் தான் பிராமணன் இருக்கிறேன். யாரு? சுவாமியா? ஆமாம்மா. வாருங்கள் வாருங்கள், உங்களை தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். லட்சுமி, சுவாமி இன்னைக்கு ஏன் கொஞ்சம் நேரம் ஆகி வர்றீங்க? இன்னைக்கு கோயிலுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுத்து. சரி. இந்த மழை பொய்ததுனால நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு ஆ விறகெல்லாம் நனைஞ்சிடுத்து. சரி. அதனால நெய்வேத்தியம் வைக்கிறது லேட் ஆயிடுத்து. சரி. நேற்று நோக்கு பேர்ல கோபம் இல்லையே. எனக்கு உங்களை பார்த்த உடனே இருந்த கோபம் எல்லாம் மறந்து போயிடுச்சுங்க. நல்லா இருக்கே? என்ன நல்லா இருக்கிறேன். என்ன வீடு தெரிச்சு கிடக்க அம்மா இல்லையா? அம்மா இல்ல, நான் தான் கடைக்கு போயிட்டு வர சொன்னேன். அம்மா எங்க போயிருக்கா? கடைக்கு போனாங்க. ஆமா சுவாமி. அம்மா சாமியில ராமசாமி இல்லாம வெளியே போயிருக்கா? வெளியில தான் போனா. என் பொம்மை காலில போகலையா? எங்க அம்மா காலையிலே வெளியில போயிட்டாங்க. காலையில ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டியா? ஆமா. எதுக்காக? அதான் நீங்க எதுக்காக ஆகிட்டு போட்டோம். சரி, இப்போ அம்மா வரதுக்கு நேரம் ஆகுமா? இல்லை, அம்மா வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். மெதுவா வந்த போது நான் தான் சொல்லி அனுப்பினேன். லட்சுமி, என்கிட்ட அன்பா ஒரு வார்த்தை, அது இத்தனை வருஷம் ஆகுதுல பேசிருக்கிறியா? சுவாமி, வெயில்ல நடந்து வந்த களைப்பாக இருக்கும். ஆகையால் இதோ இந்த பாலையே இருந்துங்களே. பால் இருக்கா? ஆமா. இது யாரு காய்ச்ச பால்? எங்க அம்மா தான் காய்ச்சின பால். நீ என்னைக்காவது பால் காய்ச்சிருக்கியா? எனக்கு காய்ச்சி பழக்கம் இல்லையா? நீ காய்ச்சிடவே மாட்டா. நான் வேணா உங்களுக்கு கள்ளிப்பால் காய்ச்சிட்டாரு. இல்ல, உனக்கெல்லாம் பால் காய்ச்சுற அளவுக்கு நான் இல்லை. நீ காய்ச்சவும் வேண்டாம். நீ காய்ச்சிக்கிட மாட்டா. வாய்ப்பே இல்லை ராஜா. நீயே கொடுங்கண்ணா. லட்சுமி, சுவாமி, பால் காய்க்கிற விதம் உண்டுமா? எப்படி? 6 லிட்டர் பால் வாங்கணும். பால் வாங்கி அழகாக ஒரு அழகா காய்க்கணும். ஆமா. அது 1/4 லிட்டர் பால் வரைக்கும் வத்த காய்க்கணும். சுண்ட காய்ச்ச வேண்டும். அப்புறம் சுண்ட காய்ச்சி கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி லைட்டா போடணும். எங்க அத்தை இப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு தூக்கலா ஒரு குங்கும பொடி போடணும். கொஞ்சம் மிளகு பொடியும் போட்டு ஒரு கப்பை எடுத்து இப்படி ஒரு ஏந்து இப்படி எதுக்கு? அது ஆத்தது. அதை குடிச்சு பாரு. இந்த பாருங்க, நீங்க ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு மெட்டா சீட்டா சல்பா சீட்டு இதுல 1 கிராம் போட்டா போதும். அது இக்கலா இருக்கும்ல, அது பொம்மை கொடு. ஒரே லட்சுமி, என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னா, சுவாமி பாத்தீங்களா, நீங்க பேசணும்னா நான் வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். எங்க அம்மா இருக்காங்கல்ல, என்ன சில விஷயங்களை உபசரித்தான். ஆசை மேல் உண்டதினால் இவனுக்கு பால் கொடுத்தா பாருங்க, மதிமயக்கம் அதிகம் வருகிறது. ஏன்னா அந்த பால் என்ன போட்டிருக்கிறான்? என்ன போட்டிருக்கிறா? சர்க்கரைக்கு பதிலே மயக்க மருந்து. மருந்து உள்கொண்டது. பிராமணனுக்கு வேலை செய்ய ஆரம்பித்தது. லட்சுமி, சுவாமி, காதுல என்ன போட்டிருக்க? இல்ல சுவாமி, அதாவது 10 ரூபாய்க்கு 3 கம்மல். 10 ரூபாய்க்கு 3 கம்மல். இது யாரு வாங்கி கொடுத்தது? எங்க அம்மா தான். கடவுளே, உங்க அம்மைய இந்த மண்டகாட்டுல 6ஆம் திருவிழாய் கட்டிட்டு அடிச்சவளே கொம்மை, அந்த கம்மலா இருக்கு. ஆமா, எங்க அம்மா மட்டும் இந்த வார்த்தையை கேட்கணும். எங்க ஊர் சைடு வந்துட மாட்டான். ரொம்ப தப்பீர்வா இருக்கட்டும். ஆமா, கழுத்துல போட்டிருக்கேன். கழுத்துல கழுத்து கிடக்குது. ஆமா, ஆமா, கவரிங் செயின் தான். ஏன் இப்படி கழுத்து வண்ணமா போயிட்டு இருக்கு? அதான் தெரியலையே, எல்லாம் நீங்க தர சாப்பாடு தான். உனக்காக எங்க அம்மா அப்பா தேடி வைக்கிற முதல் இருந்திருக்குது. நான் உனக்கு பொன் பொருள் காசு பணம் முத்து மாலை மோகன மாலை வைர மாலை வடிவிட மாலை மாணிக்க மாலை வச்சுத மாலை எல்லாம் உனக்காக தர்றேன். எல்லா மாலையும் எனக்கு தருவீங்கன்னு தெரியும். ஏன்னா உங்களுக்கு காமால இருக்கிறது ஊருக்கே தெரியும். இந்த பாருங்க சுவாமி, நாளைக்கு நீங்க எனக்கு கொண்டு வரதே இருக்கட்டும், எங்க அண்ணனை பாருங்க.
ஒரு வருஷமா ஒரே வேட்டி சட்டையை போட்டிருக்கா. நீங்க பட்டு வேட்டி சட்டை போட்டிருக்கீங்களோ அதை கலட்டி கொடுத்தேன்னா அம்மா கொஞ்சம் எங்க அண்ணன் உங்க பேரை சொல்லி கட்டிக்குவா. என்று கழட்டி கொடுத்துட்டு போங்க. வசியம் மருந்தானது தடைக்கிறக்கூடிய நேரத்தில் மருந்தை உள்கொண்டான் பிராமணன். அம்மா ஆசைப்பட்டான் அதிகமாக. கட்டுகின்ற தரத்தாலோ அழகை அன்புடைக்கும் உறவாலோ கட்டிக்கிட்ட திறந்தாலோ காட்டிக்கிட்டு திறந்தாலோ அவர் விழித்தாலோ திட்டமுடன் மாமி செய்த திட்டமுடன் மாமி செய்த இளவத்து உறவாலோ திட்டமுடன் மாமி செய்தவத்து உறவாலோ வட்டமிட்ட படத்தை எல்லாம் வட்டமிட்ட படத்தை எல்லாம் மாறி மாறி தான் கொடுத்தா வட்டமிட்ட பணத்தை எல்லாம் வட்டமிட்ட பணத்தை எல்லாம் வாரி வாரி செலவு செய்தான். வசியம் மருந்தானது தடைக்கு அழுது ஏறுகின்றது. மறுநாள் வருகிறான் தாசி வீட்டுக்கு. லட்சுமி என்ன? காசு பணம் இல்லைன்னு சொன்னல, ஆமா. என்று கோவிலே பூஜை முடிந்திருந்தாலும் சரி. ஆமா. அங்குள்ள பொருட்களையும் கொண்டு சரி. தாய் தகப்பன் தேடிய முதலையும் திருடி கொண்டு ஆமா. தாசி வீட்டுக்கு கொடுக்கிறான். கொடுக்கிறான். கொடுக்கிற ஒரு செக்களவு தங்கமாக இருந்தால் செதுக்க செதுக்க குறையத்தானே செய்யும். நாட்கள் கழிந்தது. சரிதான். இல்லாத நேரம் வருகிறது. சரி. நினைக்கிறாள் சிவகாமி. என்ன நினைக்கின்றாள்? லட்சுமி, அம்மா லட்சுமி, என்ன? அம்மா நாளைக்கு நான் வரமாட்டேன். சுவாமி ஆ, ஏன் வரமாட்டீங்க? கோயில்ல களவு போயிடுச்சான். களவு போயிடுச்சா? சுவாமி உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது. நாளைக்கு நீங்க வர வேண்டாம், நாளை கழிச்சு வாங்க. ஏனென்றால் நாளைக்கு நாட்டியம் வள்ளியூர்ல வாங்கியிருக்கிறேன். அப்படியா? ஆமா. கனியாட்டா இருக்க? கடியாட்டு இல்ல, ஆ, நாட்டியம், பரதநாட்டியம். அப்படியா? ஆமா. என்ன போட்டு ஆடுவேன்? கடியாட்டுக்கு நீயும் அவனும் போ. இல்ல, என்ன போட்டு ஆடுவேன்? என்ன போட்டு? மேக்கப் போட்டு ஆடுவோம். இல்ல, ட்ரெஸ் கட்டேன். ட்ரெஸ்ஸா? பரதநாட்டியத்துக்கு என்ன ட்ரெஸ் ஐயா போடுவாங்க? அது கரகாட்டம் கும்பா. அப்படியா? ஆமா. எவ்வளவு போடுறது? லட்சுமி, என்ன? நீ எங்கெங்கு ஆடினாலும் சரி. என் எண்ணம் உனக்கு இருக்க வேண்டும். சரிதான். என்று மறந்த பிராமணன் வீட்டுக்கு வருகிற போது அம்மா. காசு பணம் எதுவும் இல்லை. சரி. கோவிலுக்கு பூஜை செய்ய போக முடியல. அம்மா. காசு வீட்டுக்கு வருகிறான். ஒரு 7 நாள் 8 நாள் கழியுது. சரி. வீட்டுக்கு வருகிற போது தாய்க்கிழமை சிவகாமி மட்டும் வீட்டுல இருக்கிறார். சரி. ஒரு நாள் இதற்கு இடையில் ஒரு நாள் சிவகாமி காசி மகளை கூப்பிட்டு, சரி. லட்சுமி, அம்மா, இனிமேல் பிராமணனை மறந்து விடு. அம்மா, எந்த வார்த்தை சொல்லிவிட்டீர்கள் அம்மா? அம்மா, எனக்கு அவர், அவருக்கு நான் என்பது எழுதப்படாத விதி. நீ மறந்துரு. மறக்க முடியாதம்மா. நீ கோர்ட்ல கொண்டு கொடுத்தாலும் செல்படி ஆவது மக்களே. ஆமா, அதனால நீ மறந்து. அதை எப்படி மறக்க முடியும்? மறந்துரு, வேற வழி இல்ல. நீ சும்மா இரு. அவன் வேற லைன்ல போயிட்டு இருக்கான். அவன் எந்த லைன்ல போனாலும் அவனை என்னால மறக்க முடியல. லைன் கிராஸ் ஆகும்போது காக்கா கரண்டில் அடிபட்டு திருப்பி வர்றோம். மறக்க முடியலையா? அப்படியானால் அவன் காசு பணம் இல்ல மகளே. அம்மா, காசு இல்லை என்பதற்காக காதலை மறக்க முடியுமா அம்மா? என்னடி காதல்? கையிலே காசு இருக்கும் போது காதல், இல்லை என்றால் ஜாதல். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை மகளே. அம்மா, இன்னைக்கு இவ்வளவு பாப்பான், நாளைக்கு அவளை பாப்பான், விஷயமே இல்லை. அம்மா, அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று லட்சுமியார் அவள் நாட்டியத்திற்கு சென்று விடுகின்றாள்.
பாப்பாலும் ஆட்டம் முடிந்தது, அவளுக்கு முடிகிறது. சரி. வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து சிவகாமி வீட்டுக்கு வருகிறான் பிராமணன். ஆமா. வருகிற போது லட்சுமி வீட்டுல இல்ல. சரி. மெதுவாக கதவை தட்டுகிறான். ஆமா. யாரது? லட்சுமி. யாருடா அது? லட்சுமி. லட்சுமியா? அத்தையா? அத்தையா? நான் என்ன உன் அப்பா கூட பிறந்தவளா? அத்தை. லட்சுமி இல்லையா? லட்சுமி இல்லடா, நாட்டியத்திற்கு போயிருக்கிற. நாட்டியத்துக்கா? ஆமா. எந்த நாட்டியத்துக்கு போனாலும் என்கிட்ட சொல்லாம போக மாட்டாளே. நான் தான் நேரம் ஆயிடுச்சு உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு ஏதாவது காசு பணம் ஏதாவது கொண்டு வந்திருக்கிறையா? லட்சுமி பார்க்கணும்னு வந்த அத்தை. லட்சுமி இல்லைன்னு தான் சொல்லிட்டேன் இல்ல. அவள் இல்லாத என்னுடைய வாழ்க்கை இல்லை அத்தை. டேய், இனிமே லட்சுமி உன் வாழ்க்கையிலே இல்லடா. என்று மடியை பார்க்கிறாள். எந்தெந்த பார்த்தாலும் ஏதாவது மறைத்துக் கொண்டு வருவதால் மடி நீங்கி காணப்படும். மடிப்பணம் இல்லை. இன்று மடிப்பணம் இல்லாத காரணத்தினால் வீசியகையும் வெறுங்கையுமாக வந்திருக்கின்றார் ஒரு மனுஷன் 50 ரூபாய் பாக்கெட்ல வச்சு நடக்கிறதுக்கும் 500 ரூபாய் பாக்கெட்ல வச்சு நடக்கிறதுக்கும் நடையும் உடையும் தோரண வித்தியாசமா இருக்கும் இல்ல. அந்த மனுஷனை பற்றி நடையும் உடையை பற்றி இடப்பட்டிருக்கோம். ஆமா, பாக்கெட்ல பணம் இருக்கு, ரொம்ப தெரியும். ஆமா, ஆள் ஒரு மார்க்கமா தெரியும். பணம் நிறைய இருக்கும் போல. 5 ரூபாய் பஸ்ஸுக்கு ஏறி போகக்கூடிய இடங்கள்ல என்ன பண்ண தெரியுமா? என்ன? 50 ரூபாய்க்கு ஆட்டோ கொடுத்து ஏறி போயிருவான். ஆமா. ஆக என்ன பண்ணும்? பணம் இருக்கிறது. அந்த எண்ணத்தை பார்த்தாள் பிராமணன். இவள் நடையும் உடையும் பார்க்கிறாள். ஆமா. இவன் செத்தவன் மாறி வருவான். துண்டு பீடிக்கு வக்கத்தவும் மாதிரில இவன் தெருவோட துண்டோட அலையிறான். அவன் பீடி குடிக்க மாட்டான். ஓஹோ, மென்னிதான் அடிக்கடி குடிப்பான். அந்த மடியை பார்க்கிறாள், இவன் நிலைமையை பார்க்கிறாள். அத்தே, யாரை பார்க்க வந்தார்? லட்சுமியை பார்க்கதான் வந்தேன். எந்த முகத்தோடு? எல்லாம் சொந்த முகத்தோடு தான் வருவேன். சரி, லட்சுமி பார்க்க வந்த. சரி சரி. கையில என்ன கொண்டு வந்திருக்க? கையிலே காசு இல்லை. காசு பணம் எதுவும் எதுவும் இன்னைக்கு இல்லை. பொன்னில்லை, பொருள் இல்லை. எதுவும் இல்லாதவனுக்கு காசு வீட்டில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாளும் கடமத்தை. கடமா? கடமத்துக்கு போறது இது பரிசுரை கிடையாடா? கடமத்துக்கு போறாங்க. கெட்டவனே வேதினை தின்னுவிட்டு வெளியிறங்கின்றாள். அப்போது பிராமணன் அந்த மதிமயத்தை கண்டு சண்டாட பாகத்திடுவா நம்மளை வெளியே போன்னு சொல்லிட்டாள் என்று மனம் போன போக்கில் நடந்து 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 எங்கு வருகிறான்?